வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ விவசாயிகளுக்கான மாங்காய் தேங்காய் தோப்பு இருக்குதுல்ல, அவங்களுக்கான சிறிய ஒரு கோரிக்கை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, மாங்காய் தோப்பு தேங்காய் தோப்பு அதெல்லாம் இருக்கும். மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா அது ஃபசல் பீமா யோஜனா அந்த இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகுது. அதே தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வியாபாரம் பண்ணுவாங்க. தேங்காய்க்கு வந்து மரம் ஏறுறதுக்கு 5,00,000 வந்து தமிழக அரசு சார்புலலாம் இன்சூரன்ஸ் கவர்லாம் கொடுத்தாங்க தேங்காய் மரம் ஏறுறவங்களுக்கு. இப்போ என்ன கோரிக்கைன்னா, தேங்காய் மாங்காய் தோப்பு அந்த வந்து ஏலம் விடுறது, அப்புறம் குத்தகை விடுறது, அதை வந்து அரசு சார்புலேயே வந்து ஏலம் இல்லை குத்தகை எடுக்கணும். அதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது வந்து இ-சேவை மையத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேளாண்மைத்துறை அலுவலர்களே அதை விண்ணப்பிக்கும் போது அதுக்கு கட்டணம் நிர்ணயித்து சரியான விலையில் போயிட்டு விவசாயிகளுக்கு சேரும். இதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிப்படைகிறதுலேருந்து தவிர்த்து நிறைய லாபம் ஈட்ட முடியும். அதனால் வந்து அரசு வந்து இது கொள்முதல் பண்ணணும். அதே போல் வைக்கோலுக்கும் இதே மாதிரி கொண்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நெல் அறுத்ததுக்கப்புறம் வைக்கோல் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே விண்ணப்பித்து ஏலம் அப்புறம் வந்துட்டு குத்தகை இடுறது, வாங்கிக்கிறது, கொள்முதல் பண்ணுறது, அது மாதிரி எல்லாமே வந்துட்டு அரசு சார்பில் வெப்சைட்டில் இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் விவசாயிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ண விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.